வெல்கம் டு சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்கள் மீனாஸ்ரீ. சுட சுட இட்லியோட இந்த தக்காளி குருமா தளன்னு போட்டு நம்ம சாப்பிட்றப்போ இருக்கு பாருங்க ருசி, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு தக்காளி குருமா ரெசிபி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக கசகசா, புளி, கருவேப்பிலை, தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், கொத்தமல்லி, இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சமாக வதக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 3 மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம பவுடர் மசாலா சேர்த்து எண்ணெயில் வதக்குறப்போ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா சாதத்தோட, ரைஸு, அதுக்கப்புறமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸி கூட, எந்த காய்கறியும் இல்லை. ஒரு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் சட்டுன்னு செய்யணுன்னாக்கா இந்த தக்காளி குருமா ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த குருமா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் மிக்ஸியை அலம்பி அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே கலந்துட்டு உப்பெல்லாம் இருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு 2 விசிலுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுங்க. சூப்பரான ஒரு தக்காளி குருமா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது விசில் வந்தாச்சு. விசிலெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் நீங்கள் கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா ரெடி. சுட சுட இட்லியோட நாங்கள் சர்வ் பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டான இட்லியோட நம்ம போட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.